பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் வழக்கமாக. ஆனால் ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு ஒரு பவர் இருக்கிறது. காகை நாம் சாப்பாடு வைத்தால் காக்கா சாப்பிடுது அப்படி என்று நினைக்கிறீர்கள்? கண்டிப்பாக கிடையாது, ஒரு காலம் கிடையாது. ஒரு வீட்டில் சில விஷயத்துக்கு போய் படைப்பாங்க இல்லைங்களா, அமாவாசைக்கு வைப்பாங்க, சில முக்கியமான பண்டிகைக்கு ஏதோ ஒரு நல்ல இதுக்கெல்லாம் கொண்டு போய் காக்கா சாப்பாடு வைக்கிறது நம்ம வழக்கம். நாங்கள் காக்கா சாப்பாடு வைக்கிங்க, காக்கா சாப்பிடவே இல்லைம்பாங்க. சில பேர் சாப்பாடு வைப்பாங்க, காக்கா வரும் சாப்பிட்றதுக்கு, கிட்ட வரைக்கும் வந்துட்டு போயிடும், சாப்பிடாது. அப்படி என்றால் அந்த வீட்டில் கர்மா. அதே நேரத்தில் சில காக்கா அவங்க வீட்டில் தொடர்ந்து சாப்பாடு வைப்பார்கள், வந்து கேட்கும் எனக்கு சாப்பாடு கொண்டு வான்னு. அப்படி என்றால் அந்த வீட்டில் முன்னோர்கள். புறாக்கும் அதீத சக்தி உண்டு. புறாவை வளர்ப்பதை பற்றி சொல்லலை, ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா புறாவை வளர்க்கக்கூடாது. புறாவினுடைய இடும் அந்த சத்தம் இருக்கிறீங்களா, அந்த சத்தம் அது அடிக்கடிக்கு நம்ம வீட்டுக்கு வந்து போச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த யார் வீட்டில் அது வந்துட்டு போகுதோ அந்த இடத்துல பணமழை கொட்டி கொண்டே இருக்கும். சிட்டுக்குருவி இருக்குது பாருங்கள், அதுவும் குருவி நம்ம அதிகம் இல்லை, ஒருவேளை அதுவும் உங்கள் வீட்டில் கூடு கட்டுது இல்லை அதுவும் வந்து போகுது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் புது வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகராஜா பேச வந்துள்ளது. இன்றைக்கு பறவைகளை பற்றி ஒரு சில விஷயங்கள் கொடுக்கிறேன். பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் வழக்கமாக. ஆனால் ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு ஒரு பவர் இருக்கிறது. அது மனிதனோட எப்படி கனெக்டிவிட்டியாக இருக்கிறது என்பதை இதன் மூலம் நான் சொல்லப்படுவதன் மூலம் இனி பறவைக்கு மேல் ஒரு தனி மரியாதையை எல்லோரும் கொடுக்க துவங்குவார்கள் என்று நான் நினைக்கிறேன். முதலில் காக்காவை எடுத்துக்கொள்வோம். காகை நாம் சாப்பாடு வைத்தால் காக்கா சாப்பிடுது அப்படி என்று நினைக்கிறீர்கள்? கண்டிப்பாக கிடையாது, ஒரு காலம் கிடையாது. ஒரு வீட்டில் அவர்கள் வசிக்கிற ஆத்மா, அதான் நம்ம மனிதர்கள் ஆத்மாத்மாக உண்மையாக நேர்மையாக சரியாக வாழ்ந்து கொண்டிருந்தால், குறிப்பாக அந்த வீட்டில் கர்மா இல்லாதவர் வீட்டில் சாப்பாடு வைத்தால் தான் காக்கா சாப்பிடும். சில பேர் சொல்லுவாங்க, சில விஷயத்துக்கு போய் படைப்பாங்க இல்லைங்களா, அமாவாசைக்கு வைப்பாங்க, சில முக்கியமான பண்டிகைக்கு ஏதோ ஒரு நல்ல இதுக்கெல்லாம் கொண்டு போய் காக்கா சாப்பாடு வைக்கிறது நம்ம வழக்கம். நாங்கள் காக்கா சாப்பாடு வைக்கிங்க, காக்கா சாப்பிடவே இல்லைம்பாங்க. சில பேர் சாப்பாடு வைப்பாங்க, காக்கா வரும் சாப்பிட்றதுக்கு, கிட்ட வரைக்கும் வந்துட்டு போயிடும், சாப்பிடாது. அப்படி என்றால் அந்த வீட்டில் கர்மா இருக்கிறது என்றே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்மா செய்யப்பட்ட ஒரு வீட்டில் காக்கா சாப்பாடாது. செக் பண்ணி பாருங்கள். அதே போன்று சில நேரங்களில் கூட காக்கை எப்பெல்லாம் வைக்கிறாங்களோ சாப்பிடும், ஒரு சில நேரத்தில் சாப்பிடாது. அப்படி என்றால் அந்த ஒரு சில அந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து அந்த ஒரு நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கும் காரணம் நீங்கள் தான். ஏதோ ஒரு தவறான செயல் செய்திருப்பீர்கள், அன்றைக்கு காக்காயை வைத்து பாருங்கள், சாப்பிடாது. இல்லைன்னா தவறான ஒரு செயல் செய்ய போகிறீர்கள், அப்போ போய் வச்சு பாருங்கள், அன்றைக்கு தினம் காக்கா சாப்பிடாது. நீங்கள் வைத்த சாப்பாடை சாப்பிடுவதற்கு காக்கா இருக்குது என்று நினைத்து கொண்டு இருந்தீர்கள் இது வரைக்கும் அனைவரும். உங்கள் கர்ம பயனை தீக்கிறதுக்கு சாப்பிட்றது காக்கா தான். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற கர்ம பயன் நிறைய இருந்தது, முழுமையாக இருந்ததுன்னா தொடாது. அதாவது சின்னதாக அந்த கர்ம பயன் விலக போகுது, இல்லை சின்னதாக லேசாக இருக்குது, அப்போ அது சாப்பிட்டா அது தீர்ந்துடும். தீர்க்கப்படாமல் சில கர்மம் இருக்குது, அந்த இடத்துல சாப்பிடாது. ஆனால் அதே நேரத்தில் சில காக்கா அவங்க வீட்டில் தொடர்ந்து சாப்பாடு வைப்பார்கள், வந்து கேட்கும் எனக்கு சாப்பாடு கொண்டு வான்னு. அப்படி என்றால் அந்த வீட்டில் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்குது என்ற அர்த்தம். தினமும் இவங்க சாப்பாடு வைப்பார்கள். அப்போ அந்த காக்கா இவங்க நினைக்கிறாங்க, நம்ம சாப்பாடு வச்சதுனால தினமும் நம்ம வீட்டை தேடி வருது, இன்றைக்கி சாப்பாடு அதை கேட்குது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அப்படியே நினைப்பீங்க, அது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது, அதுதான் உண்மை. ஆனால் அதனுடைய உள் அர்த்தம் என்னவென்றால், முன்னோர்கள் உங்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தால் தான் அந்த காக்கா உள்பகுதிக்கு உங்களை தினமும் கூப்பிடுது. அதனால் காக்கா என்பதை நீங்கள் சர்வ சாதாரணமாக அதை வச்சுக்கணும். நம்ம மிச்சம் மீதி வைக்கிறத காக்கா சாப்பிடணும், அது தவறானது. காக்காயை பொறுத்த வரைக்கும் முதல் உணவு காக்காவுக்கு வைக்க வேண்டும், மிச்ச மீதியை நீங்கள் காக்காவுக்கு வைக்கக்கூடாது. காரணம்,
அது நம்மளோட ஒரு கனெக்டிவிட்டியில் ஒரு பெரிய ஜீவ ஆத்மா. அது நிறைய பேர் அப்படி செய்கிறார்கள். தாங்க சாப்பிட்டதை மிச்சம் மீறி காக்கா அது தொடவே தொடாது. நீங்கள் வைப்பதே பாவம். காக்கா வந்து எச்சியில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் முதல் சாப்பாடு அவங்களுக்கு தான் வைக்கணும். நீங்கள் அப்புறமா தான் நீங்கள் சாப்பிடணும். சரிங்க, மிச்சம் மீதி இருக்குது, நாங்கள் எப்படிங்க அதை என்ன தான் செய்கிறது? அதுக்கு கீழே போகிறதுக்கு மனசு வரல. அப்படி என்றால் அதை நாய்களுக்கு வைக்கலாம். நாம் சாப்பிட்டதை மிச்சம் மீதி அவங்களுக்கு வைக்கலாம். வித்தியாசம் இருக்குது. சரி, இப்போ காக்கையை பற்றி சொல்லிட்டேன். இனிமேல் காக்கைக்கு மேலே அனைவருக்கும் ஒரு தனி மரியாதை இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து புறா. புறாக்கும் அதீத சக்தி உண்டு. புறாவை வளர்ப்பதை பற்றி சொல்லலை. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா புறாவை வளர்க்கக்கூடாது. புறாவினுடைய இடும் அந்த சத்தம் இருக்கிறீங்களா, அந்த சத்தம் நல்லது. அது நம்ம வீட்டுக்கு மாடிக்கு வந்து போகலாம். நாம் இங்கே இருப்போம், அது மாடிக்கு வந்து போவோம். அது அடிக்கடிக்கு நம்ம வீட்டுக்கு வந்து போச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த எந்த யார் வீட்டில் அது வந்துட்டு போகுதோ அந்த இடத்துல பணமழை கொட்டி கொண்டே இருக்கும். இப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்தியா இருக்குது. இந்தியா ஃபுல்லாக நீங்கள் நம்மளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸு டெல்லி அப்படின்னா கூட அந்த ஆட்சியாளர்கள் இருப்பது தான் டெல்லியை ஒழிய மற்றபடி ஷேர் மார்க்கெட்டு மொத்த பிஸ்னஸில் பெரிய மேஜர் ரோல் எங்கே ஆப்ரேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தா பாம்பே தான். நீங்கள் பாம்பே பக்கம் போய் பாருங்கள். அந்த பழைய காலத்து இந்த பில்டிங்லாம் இருக்கும். அதாவது வெள்ளைக்காரன் கட்டினதும் சரி, இவங்ககிட்ட அதெல்லாம் எடுக்கவே இல்லை. இன்னும் அந்த பில்டிங்கெல்லாம் அதெல்லாம் 30-40 பில்டிங் ஹைட்டில் உள்ள பில்டிங் அப்படியே தான் இருக்குது. சரி, அது இருக்கட்டும். ஆனால் பாம்பே சுற்றி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புறாக்கள் அனாவசியமாக தானாக சுற்றும். அது யாரும் வளர்க்கலை, அது பாட்டில். அப்படி அந்த பாம்பேவே புறா சுற்றுது. ஆனால் பனைமலை எங்கே சுற்றுது, எங்கே கொட்டுது? பாம்பேயில் தான் கொட்டுது. அப்போ மற்ற இடத்துலலாம் இல்லையானா அதெல்லாம் இருக்கும், 1-2 இருக்கும். ஆற்றுல போனால் கூட சில கோயிலெலாம் 1-2 வரும். டெல்லிலேயும் வரும் போகும், அது வேறு விஷயம். ஆனால் பார்த்திங்கன்னா பாம்பே பக்கம் போய் பார்த்திங்கனாக்கா அதான் சொல்கிறேன், லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான புறாக்கள் இருக்கும். அது ஓப்பன்லேயே தான் இருக்கும். அது பாட்டு வரும் போகும், தரையிலேயே மேயும் போகும் வரும். யாரும் தொட மாட்டாங்க புறாவை. சப்ஜெக்ட் என்னென்னா புறாவை வளர்க்கக்கூடாது, ஆனால் அது வந்து போகணும். அப்படி எங்கெங்கெல்லாம் வந்து போதோ, இப்போ உங்கள் வீடு இருக்குன்னா உங்கள் வீட்டுக்கு புறா வந்து போகுதுன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் பணமழை எப்பவும் கொட்டிக்கிட்டே இருக்கும். புறாவுக்கு அப்படி ஒரு அபரீதமான ஒரு பணத்தை கொட்டக்கூடிய ஒரு சக்தி புறாவுக்கு உண்டு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இன்சிடென்ட், ஒரு இது இப்போ கரண்ட் உள்ளது சொன்ன பாம்பே பற்றி. பணப்புழக்கம் அதிகமாக உள்ள இடம் எங்கே? பாம்பே தான். ஆட்சியாளருக்கு தான் டெல்லி. நம்ம இந்தியாவின் ஹெட் குவார்ட்டர்ஸு தலைநகரம் டெல்லி, அது ஓகே. பணம் எங்கே புழக்கம், பிஸ்னஸ் எங்கே புழக்கம், எங்கன்னா எல்லாம் பணப்புழக்கம் அதிகம் உள்ளது, பணம் அதிகமாக உள்ளது எங்கன்னா பாம்பே தானே. அடுத்ததாக சிட்டுக்குருவி. குருவி இருக்குது பாருங்கள். இப்போ தான் குருவி நம்ம அதிகம் இல்லை. ஒருவேளை அதுவும் உங்கள் வீட்டில் கூடு கட்டுது, இல்லை அதுவும் வந்து போகுது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் புது உறவு இல்லை புது வரவு உண்டாகும். புது வரவுனாக்கா கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். உறவுனாக்கா புதுசு குழந்தை பிறக்கும். அப்படி திடீர்னு குருவி கூடு கட்டுதுன்னா அது நடக்கும். அடிக்கடிக்கு வந்துட்டு போச்சுன்னா இந்த 2 நிகழ்வு அந்த வீட்டில் இருக்கும். அடுத்து மைனா. இதெல்லாம் கடவுள் அப்படி ஒரு அந்த பறவைங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சக்தியை கொடுத்துருக்குறாரு. ஆமாம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீட்டில் அப்படியே குருவி கூடு கட்டும், வீட்டில் கூடு கட்டும். அதுக்கு வீடு அதானே. கூடு கட்டும்போது அந்த வீட்டில் பாருங்கள் குழந்தை யாருக்குன்னா பிறக்கும். அப்படி இல்லைனாக்கா யாருக்குன்னா கல்யாணம் நடக்கும். அந்த ஒரு சக்தியை குருவி கொடுத்து வச்சுருக்கிறாரு இறைவன். அடுத்து மைனா. இந்த மைனா அப்படி சில பேருக்கு வந்து போச்சுன்னாக்கா சில பேருக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடந்து குழந்தை பிறக்காமல் இருக்கும் பாருங்கள். அவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணி கொடுத்துட்டு போயிடும். அந்த சக்தியை மைனாவுக்கு உண்டு. அதாவது பறவைகள் ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி கனெக்டிவிட்டி இருக்கிறத கடவுள் எப்படி அதை கனெக்ட் பண்ணி விடுறாரு பாருங்கள். இப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1, 2. இனிமேல் காக்காவுக்கு எல்லோரும் தனி மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். ஏன்னா அது உண்மை. அது நம்ம மனிதர் வாழ்க்கைக்கு அந்த காக்கா ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு கர்மனுடைய சமாச்சாரத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது, பாடமே நடத்துது. அதை மீறி சாப்பிடுதுனாக்கா அந்த கர்மம் அவங்கள விட்டு போகுது. இல்லை சில பேருக்கு தொடிக்கிட்டு இருக்கும், லைட்டாக தான் இருக்கும், போகிற கட்டாயத்தில் இருக்கும், அது போகாமலே இருக்கும். அது சாப்பிட்டு போகிறதுனால போயிடும். ஆனால் தீர்க்கப்படாத கர்மம் இருக்குது பாருங்கள், அவங்க வீட்டில் சாப்பிடவே சாப்பிடாது.
கூப்பிட்டாலும் வராது. அது மீறி வரும் போகும், ஆனால் சாப்பிடாது. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி கொடுத்த தகவலை புதுமையாகவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாக அனைவருக்கும் இருந்தேன் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.